சோசா சொல்லுங்க. வியாழக்கிழமை இன்று. ஆமாண்ணே, சாய்பாபாக்கு உகந்த நாள் அதானே. கேட்டேன் ஒண்ணு சொன்னா வேற என்ன, வியாழக்கிழமைன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. எப்பயாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும்ல, ஏதாவது சொல்லி ஆரம்பிக்கணும்ல. சரி, இன்னும் வியாழக்கிழமைன்னு ஆரம்பிச்சிருக்கேன். வியாழக்கிழமை. முதல் எபிசோடுக்குள்ள போயிடலாம். நாகப்பதினியா என்ன? இளம் நவரச நாயகன் கௌதம் கார்த்திக். ஓகே, கௌதம் கார்த்திக்குடைய படங்கள் எத்தனை படங்கள்? 20 நொடிகளில் 6. 6? ஏன் 7? இல்ல ஓகே, தப்பா கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டேன். 7 8 8. சரி சொல்லுங்க. அப்படிங்களா? கடல், இவன் தந்திரன், ரங்கூன், தேவராட்டம், என்னமோ ஏதோ, மிஸ்டர் எக்ஸு, 10 தலை, 8 சொல்லி தான் முடிச்சுருக்கலாமேடா. இருக்கிற ஒரு சீட்டு பழைய போன ஜென்மத்துல பூனையா இருந்திருப்பார் போல. பெரான்றாப்ல அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. ஓகே, வெள்ளிக்கிழமை நாயகன் யாரு? வெள்ளிக்கிழமைனால விமல் அண்ணன். அவர் தான், விமல் அண்ணன் தான். எத்தனை படம்? நான் தான் எடுத்தேன், நீ சொல்ற. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. அண்ணே 10ண்ணே. லாக் பண்ணிக்கங்க. 10? ஆமா சார். 11. இன்னொன்னு சொல்லு. சரி ட்ரை பண்ணலாம். 12. அவ்வளோதான், லாக்கு. 3, 2, 1 கோ. பசங்க, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, எத்தன், களவாணி, களவாணி 2, போகுமிடம் வெகு தூரம் இல்லை, சார், அப்புறம் வந்து விலங்கு, விலங்குக்கு விலங்கு, அப்புறம் வந்து புலிவால், அப்புறம் வந்து புலிவால், கண்ணும் 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 இல்லை இல்லை கண்ணும் கண்ணும் இல்லை, இஷ்டம் இஷ்டம் இஷ்டம், அப்புறம் சாரி பேச்சா அந்த இஷ்டம் தானே. இஷ்டம் தான். இஷ்டம் காதல் இங்கிலீஷ் பேசுவோம் அப்படி இல்லை. அதான் 12 படம் சொல்லி ஒரு படம் கம்மியாகி போச்சு. ஆமா, நானும் 8 படம் சொல்லி 7 படம் ஆகி போச்சு. ஆமா சரி போலாம். அடுத்து போலாம்டா. வரணும் 2300 பேருன்னு சொல்லி நேத்து அதுல ஒரு 500 பேர் வரலனே. நீ அதான் வாய் வைக்காதன்னு சொன்னேன். நேத்து ஒரு 1700 பேர் தான் வந்திருக்காங்க உள்ள. அது வந்துட்டு அது இவங்களா அப்படின்னு போயிட்டாங்க போல. என்ன பண்ணி தொலைகிறது போ. பாட்ட சொல்லு. தரையில் தவழும் காதல், பார்த்தால் என்ன, பார்த்தால் என்ன? சரி சொல்லு. தரையில் தவழும் காதல், பார்த்தால் என்ன, கொஞ்சம் பேசி பேசி தீர்த்தால் என்ன, பார்த்தால் தீர்த்தால், இந்த காலம் நேரம் எல்லாம் ஒரு முறை கனவாய் கலைந்திடுமா. என்னம்மா ஃபீல் பண்ணி எழுதிருக்காங்க. போகாதே அழகே, அதானே. வாங்க ப்ரோ, கரெக்டு தானே. வாங்க ப்ரோ, போடாது கரெக்டா வராப்ல. வாங்க. ஆனா இது ஏன்னே, இது பஸ்ஸுக்கு பின்னாடி மேல லக்கேஜ் போடுறதுக்கு வாழைத்தாரு வாழைக்கட்டு இலக்கட்டு எல்லாம் ஏறுற மாதிரி இருக்கு. மேல ஏறி இலக்கட்டு போடுவாங்க, ஏறி அதை விழுந்துரும். அப்படி இருக்குல்ல. ஹீரோ பேர் சொன்னா கண்டுபிடிச்சு சொல்லு. மிஸ்டர் சித்தார்த். டக்கரு. டக்கர்ல நிரா. வெரி குட். நீ காதல் பார்த்தால் என்ன, கொஞ்சம் பேசி பேசி தீர்த்தால் என்ன. கௌதம் மேனன் பாடுவாரு. அதேதான். அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. அவ்வளவுதான். காதலர் தினம். காதல் தினமா தேசமா ஏதாவது ஒன்று இருக்கும், எனக்கும் சரியா மறுபடியும் சொல்லுங்க. காதல் தினம் தானே. வாலி ஐயா பாட்டு. அழகை படைக்கும் திறமை உனக்கு இருக்கிறேன் பதுமையே. அதானே அந்த பாட்டு தானே. முதல் வரியா? அதானே. அதான் எது
காதலேனும் அது கிடையாது, அது கிடையாதுன்னு சொல்ல வரேன். அது டோலி 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 அது கிடையாது. அதே படம் தான். பாய மூடுங்க எல்லாரும். அதான் கரெக்டா வந்துடல. குணால் வருவார்ல, அவனே வந்துருவான். லக்கி பாஸ்கர் ஹேர்ஸ்டைல்ல வருவார்ல, அவனே வந்துருவான். துல்கர் அன்னைக்குதான் குணால் இருக்க. சரி நீ வெளியே போகாத, பாட்டுக்குள்ளவா. அதானே காதலனும் திரைப்பதி கிடையாது. அதெல்லாம் இன்னொரு பாட்டு. அதுல இந்த படத்துல 7-8 பாட்டு. போலாம் அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? படத்தோட ஹீரோ ஃபேமிலியோட நல்லா ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ. ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துடும். சரி. அதனால லைஃபே வந்து அவரோட லைஃபே தடம் புரண்டு எந்தெந்த பக்கமோலாம் போகிற மாதிரி பல கிளைகளாக பிரிஞ்சிடும் அவரோட வாழ்க்கையே. இது வந்து ஹீரோ. சரி. அந்த சம்பவம் யாருனால வரும் அப்படின்னா ஹீரோவோட அப்பானால தான் வரும். அதனால தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனையே வரும். இந்த குடும்பமே வந்து அதனால பல அவஸ்தைகளை சந்திக்கும். சரிங்க. இது 2வது கேரக்டர். ஓகேவா? 3வது கேரக்டர் படத்துல வர ஒரு போலீஸ் கேரக்டர். ஹீரோவுக்கு அவர் தான் சப்போர்ட்டு. ஓகேவா? ஹாப்பியா இருந்தாலும் அவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவர் தான் தைரியம் சொல்லுவாரு, அவர் தான் கூட நிற்பாரு. அவர் வந்து அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. கிரைம் பிரான்ச் போலீஸ் இல்லை, ஒரு போலீஸ் அதிகாரி. இதான் கிரைம் பிரான்ச் கிடையாது, அவர் ஒரு அழுத்தி சொல்றீங்க. கிரைம் பிரான்ச் கிடையாது. போலீஸ் நீ என்ன டக்குன்னு அப்படிதான் நினைப்ப, அந்த மாதிரி கிடையாது. அப்படி நீ போலீஸ்ன்னு சொன்னீங்க, இது போலீஸ் கிடையாதுன்னு சொல்லிருக்கல, அதுக்காக சொன்னேன். ஹீரோ வந்து படத்துல வந்து 2 வேலை பார்ப்பாரு. ஒரு வேலை வந்து ஒரு பிஸ்னஸ். ஓகேவா? அது இருக்கும். இன்னொன்று வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இது ரொம்ப ரிஸ்கான வேலை. இது ஆக்சுவலாக இன்னொரு வேலைன்றது உயிரை பணைய வைக்கிற மாதிரியான வேலை. அதையும் அப்பப்போ சைடில் போய் பண்ணிட்டு வருவாப்புல. ஆனால் அவர் மேஜரான வேலை வந்து ஒரு அமைதியான கோட்டா இல்லை. ஹரி நீ உள்ளவன். இப்போ நான் சொன்னது ஆப்போசிட்ல உட்காந்தவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து குழு கொடுப்பான். நீ சொல்லு, குழு சொல்லு. மைக்ல சொல்லு. மேனரிசம் பண்ணி காமிச்சிட்டான். புரியலையா? என்னது? பிளட்டி ஸ்வீட். லியோவா? தேங்க்யூ ஹரி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேமியோ. லியோவா? ஃபேமிலியோட வாழக்கூடிய ஹீரோ. ஆமாங்க. ஒரு பஞ்சாயத்து வரும். பஞ்சாயத்து யாருனால வரும்? சாண்டினால வரும். அதை பார்த்துட்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடியது அவங்க அப்பா. லியோ இருக்கான்னு சொல்லி பிரச்சனை பண்ண வருவாரு. என்ன லியோ இப்படியாமாங்க சொல்லுவாங்க? நான் சொன்னோன்னே அவன் லியோன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியும், அவன் சொன்னோன்னே லியோன்னு சொல்லிட்டான். கௌதம் அதுல போலீஸே கிடையாது, ஃபாரஸ்ட் ஆபீசர் அவரு. ஆமா ஆமா. அப்ப அவர்தான் கிட்டத்தட்ட போலீஸ். என்னங்க அதனால கிரைம் பிரான்ச் கிடையாது. கிரைம் பிரான்ச் என்ன? இவர் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னங்க அப்புக்குட்டி மாதிரி குள்ளநரி கட்டத்துல போலீஸ் இல்ல? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு தானே வருவாரு. காக்கி யூனிஃபார்ம் போட்டு இருப்பாரு. நீங்க என்ன ஜிபி முத்து வயசு இருக்கிறாரு? அது கிடையாது. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். ஹீரோ ஒரு லீவுக்காக இன்னொரு ஊருக்கு போறாரு, அவரோட சொந்த ஊர்ல இருந்து. சரியா? அங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காப்பல. அங்க யதார்த்தமா ஒரு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. தம்பிக்கு எந்த ஊரா? இன்ட்ரடியூஸ் தான் ஆறாங்க. ரைட்டா? ஆனா லவ்வெல்லாம் இல்லை. கரெக்ட். இதுதான் ஒரு கேரக்டர். இவர் அங்க இருந்து போறாரு, அங்க யதார்த்தமா அவர் ஊர்ல இல்ல, அங்க ஒரு ஹீரோயினா பாக்குறாரு. இது கதை. இது வந்து அவரோட கேரக்டரே கிடையாது. சரி இருங்க. ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. ஸ்டைலா இருக்கக்கூடிய ஹீரோ, நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஸ்டைலா இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு, அங்க ஹீரோயினை பாக்குறாரு, கடைசியா கல்யாணம் பண்ணி இது சேர்ந்துருவாங்க. அது ஒண்ணு. அந்த ஹீரோயின் தான் தெரிவாரு. ஆமாங்க, ஒண்ணு. இது வந்து கிளைமேக்ஸ். அதுவும் சொல்லிட்டேன். இப்போ 2வது கேரக்டர் அந்த ஹீரோயின் இருக்குல்ல, அந்த ஹீரோயினை அண்ணன் லவ் பண்ணுவார், ஹீரோவோட அண்ணன். ஆனா கடைசியா இப்படி இதாயிரும். அவர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர். அந்த அண்ணன் யாரு?
இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அண்ணன் முறை இருக்கக்கூடிய கேரக்டர். ஆனா படம் போக 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 சரி ஹீரோயின் வந்து தம்பி தான் லவ் பண்ணுது, பேசாம அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம், நான் தான்டா வின்னர். பாத்தீங்களா எவ்வளவு அழகா பொறுமையா ஒவ்வொரு கேரக்டரையும் வித் டயலாகோட இவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இவரா இருந்தா இந்த படத்தை எப்படி சொல்லியிருப்பாரு தெரியுமில்ல? அண்ணே வந்து ஒரு ஆட்டோமொபைல்ல ஆர்வமா இருக்கக்கூடிய ஆளு. யாரு? வண்டிவேலு. அவர் வண்டி வச்சிருப்பார்ல, அப்படி யாரும் பாருனா ஆட்டோமொபைலோட ஒருவேளை சில்லுன்னு ஒரு காதலா இருக்குமோ, மெக்கானிக்னோட இவருக்கு கோவம் வருவார்ல, அப்படியா நீங்க அப்படிதான் ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமொபைல் எப்படி சால்வ் முடியும்? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. அண்ணனுக்குன்னு ஒரு தனி வெஹிக்கிள் இருக்கு, அந்த வெஹிக்கிள்ல தான் அண்ணன் போவாருன்னு ஆரம்பிப்பாரு. அப்படியாலும் நீ சொல்ல மாட்டியா? அண்ணன் ஒரு டான் அப்படின்னு ஆரம்பிப்பாப்ல. அப்படி சொல்ல மாட்டியா? அவரை பொறுத்தவரைக்கும் அவர் டான் தானே. கரெக்ட் தான். சோ வந்து வின்னர் இஸ் தி இவன் சொல்ற மாதிரி சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், ஷோவே 3 நிமிஷம் முடிஞ்சிடும். இப்பெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணா கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டாதான். என்ன போடுறீங்க? ஸ்பைசஸ் ஒரு 8 நிமிஷத்துக்கு வரும். சரி, நான் தாண்டா வின்னர்னு சொன்னேன்ல, பட பேர் வின்னர் தான். அதான் மிஸ் பண்ணிட போறாங்க. ஓ, அவங்களுக்கு புரியாது நீங்க சொல்றீங்க. ஆமாடா. ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு சொன்ன படம், அவங்களுக்கு சொல்ற படம். இப்ப என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று நம்ம சொன்னோம் தெரியுமா, நம்ம சொன்ன படம் என்ன படம்? சூரியவம்சம். சூரியவம்சம், ஆமாங்க. தேவயானி சொன்னோம், அவங்க சொந்தக்காரரான ஆர் சுந்தரராஜன் அவரை சொன்னோம், அப்பாவான இவரை சொன்னோம். ஆனா அப்படியே வந்து இந்த படத்தோட இதை கேரக்டரை ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா சூரியரை போட்டுன்னு போட்டிருந்தாரு. தேவயானிக்கு பதில் இங்க அபர்ணாவை போட்டாரு. கரெக்டா மேட்ச் ஆகுதா? அவங்க கெரியர்லயும் முன்னேறுவாங்க, அவரையும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. கரெக்டா? அதே மாதிரி ஆர் சுந்தரராஜன் கேட்டதுக்கு கருணாசை போட்டிருந்தாங்க. கருணாசும் ஹெல்ப் பண்ணுவார், காசு கொடுத்து நீ இப்போ போமா வச்சான் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து பார்த்தா பூ ராமுவை போட்டிருந்தாங்க. அவருக்கும் அப்பா பிடிக்காது, ஆனா பையன் வளர்ச்சியில முன்னேறிவார், முன்னேறி நினைக்கக்கூடிய ஆள். ஆனா அப்பாவுக்கு ஒரு சின்ன முரண் இருக்கும். பாத்தீங்களா? சூரியவம்சத்தையும் சூரியரை போட்டு மேட்ச் பண்ணாம ஒருத்தன் சூக்கு சூ மறந்துட்டேன் அந்த கமெண்ட பார்த்துட்டு. மத்த எல்லாரும் சூரியவம்சம் போட்டிருந்தாங்க, இவர் மட்டும் சூரியரை போட்டுன்னு போட்டு இந்த 3 கேரக்டர் எடுத்து போட்டிருந்தாப்புல. சூப்பர்ல, குடோஸ் மை டியர். சூப்பர். ஓகே, இப்போ அவங்களுக்கு சொல்ல போற படத்தோட முதல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர். சரிங்க. இவர் வந்து நல்லவரா இல்ல வந்து கெட்டவரா அப்படின்னு தெரியாது. ஒரு மாதிரி அப்படி இந்த பக்கமும் இருப்பாப்புல, மையமாகவும் இருப்பாப்புல, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஒரு விஷயம் பண்ண ஆசைப்படுவாரு, ஆனா அந்த விஷயம் அவருக்கு வராது. ஆனா அந்த விஷயத்த பண்ணிட்டதா நடிப்பாப்புல. சரி, அப்படி ஒரு விஷயம். கடைசி அதை பண்ணவே ட்ரை பண்ணுவாப்புல. இதுதான் ஹீரோ கேரக்டர்ப்பா. ரைட்டு. இப்ப 2வது கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர். ஹீரோ தான் காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்வது என்று முடிவெடுத்ததால் ஒரு சாதனையை செய்ய வேண்டும். சாதனைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு டாஸ்கை கிரியேட் முடிக்கணும்னு நினைப்பாரு. அந்த டாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு நபர். ஆனா அவருக்கும் ஹீரோக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காது. 3வது ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஹைட்னா பயம். அதுதான் அந்த 3வது கேரக்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம்.